அம்மா, குன்றத்தூர்னு பேர் வர என்னம்மா காரணம்? நிறைய குன்றுங்க இருக்கிறதுனால குன்றத்தூர்னு பேர். குன்றத்தூர்ல இருக்கிற முருகர் கோயிலுக்கு ஒரு புராண கதை இருக்கு, அதை நான் சொல்றேன். சொல்லுமா. திருச்செந்தூர்ல முருகர் சூரனை வதம் செஞ்சதுக்கு அப்புறம் திருத்தணி போகிற வழியில குன்றத்தூர்ல இருக்கிற இந்த குன்றுல கொஞ்ச நேரம் அமர்ந்து இளைப்பாடி இருக்காரு. அந்த காரணத்தாலதான் இந்த குன்றத்தூர்ல முருகர் கோவில் அமைஞ்சு இருக்குது. அதுக்கப்புறம் இங்க குன்றத்தூர்ல சேக்கிலார் பிறந்த மண் ஊரு குன்றத்தூர். ஆமா. அதுக்கப்புறம் இந்த குன்றத்தூர்ல முருகர் கோயில் போற வழியில ஒரு சிவன் கோவில் இருக்கு. அந்த சிவன் கோவிலுடைய பேர் என்ன தெரியுமா? காந்தலீஸ்வரர். ஏன் காந்தலீஸ்வரர்னு பேர் வந்துச்சு? அது முருகர் பிரதிஷ்டை பண்ணதுனால காந்தலீஸ்வரர் பேர் வந்து. கந்தன் காந்தலீஸ்வரர். அதுக்கு பக்கத்திலேயே திருமுருக பெருமாள் கோவில் இருக்கு. பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்கு. அப்புறம் இந்த ஊர்ல சிவன் கோவில் ஒண்ணு இருக்கு. அது சேக்கிலார் பெருமான் நாகேஸ்வரத்துல இருக்கிற சிவன் கோவில் மாதிரியே அவர் பிறந்த இந்த மண்ணுல, குன்றத்தூர் மண்ணுல அமையணும்னுட்டு அமைச்ச கோவில் தான் நாகேஸ்வரம். அத வடநாகேஸ்வரம்னு அழைக்கிறாங்க இப்போ. அப்புறம் அது ராகுஸ்தலமாவும் விளங்குது. ஆமா. குன்றத்தூர்ல செம்பரம்பாக்கம் ஏரி இருக்கு, அத சொல்லலையம்மா. நான் சொல்ல மறந்துட்டாலும் நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன அம்மா? அது மட்டும் இல்லம்மா, இந்த குன்றத்தூரை சுத்தி என்னென்ன இருக்கு பாருங்க ஊருங்க. சேக்கிழார் பிறந்த மண்ணு. அது சேக்கிழார் பிறந்த மண்ணு. குன்றத்தூர்ல பக்கத்திலேயே மாங்காடு காமாட்சியம்மன் கோயில் இருக்கு. அது குன்றத்தூர் பக்கத்துலதான் இருக்கு. அதே மாதிரி குன்றத்தூர் பக்கத்துல கோவூர்ல புதன் ஸ்தலம் இருக்கு. அதே மாதிரி சோமங்கலத்துல சந்திரஸ்தலம் இருக்கு. அப்புறம் இந்த குன்றத்தூர்லயே பொன்னியம்மன் கோயில் பிரதிஷ்டை பெற்ற பொன்னியம்மன் கோயில் இருக்கு. அதுக்கப்புறம் காத்தியாயினி கோவிலும் இருக்கு. இந்த மாதிரி பிறந்த ஊரும் குன்றத்தூர் தானா? அதுக்கப்புறம் திருநீர்மலையும் இந்த குன்றத்தூர் பக்கத்துலதான் இருக்கு. அங்க பெருமாள் கோவில் இருக்கு. அதே மாதிரி இந்த குன்றத்தூரும் சரி, குன்றத்தூர் சுற்றியும் சரி, நிறைய முருகர் கோவில்ல இருந்து பார்த்தோம்னா திருநீர்மலை பெருமாள் கோவிலும் தெரியும், செம்பரம்பாக்கம் ஏரியும் தெரியும், திருநீர்மலையில இருக்கிற பெருமாள் கோவிலும் தெரியும். ஆமாமா. இது குன்றத்தூர்ல இருக்கிற கோவில்களும் சரி, குன்றத்தூர் சுத்தி இருக்கிற கோவில்களும் சரி, ரொம்ப புராதன மிக்க கோவிலுங்கள். ரொம்ப பழமை வாய்ந்த ஊர் இந்த குன்றத்தூர். இந்த குன்றத்தூர்ல நான் பிறந்ததுக்கு நிறைய பெருமைப்படுறமான பெருமிதம் அடைகிறேன். ஆத்ம திருப்தி அடைகிறீங்களா? திருப்தி அடைகிறேன். நாங்க ஒரு 3 வாரமாவே நாங்க எந்த வீடியோஸும் போடல. அதுக்கு காரணம் எங்களுடைய தாய் மாமாவை நாங்க தவறிட்டோம். அவர் தவறிட்டாரு. அது தாய் மாமா தானேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா எல்லாருக்கும் கிடைச்ச மாதிரி தாய் மாமா இல்ல. எங்களுக்கு அப்பாவுக்கு அப்பாவா, அம்மாவுக்கு அம்மாவா இருந்தவர். தெய்வமே தாய் மாமா ரூபத்துல வாழ்ந்த மாதிரி எங்க கூட அவர் வாழ்ந்தாரு. ஒரு தாயா தகப்பனா இருந்தவர். எங்களுக்கு தகப்பன் கிடையாது. நாங்க சின்ன வயசுலயே அவரை தவறிட்டோம், எங்க அப்பாவை. அந்த இடத்துல இருந்து எனக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது எங்க தாய் மாமா தான். எங்க அப்பா இடத்துல இருந்தாரு, எங்க அம்மா இடத்துல இருந்தாரு. அது 3 வாரம் ஆனாலும் மனசு அதை ஏத்துக்கவே முடியல. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப மனவேதனையா இருக்கு. சரி, இந்த வீடியோஸ் போடுறது மூலியமாவது மனசு மாற்றம் வரும், ஒரு ஏதாவது டைவர்ஷன் கிடைக்கும்ன்றதுனாலதான் நாங்க போட ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு தகப்பனை இழந்தா எவ்வளவு கஷ்டம் இருக்கும், அதோட கூட தாயையும் இழந்தா
என்ன கஷ்டம் இருக்குமோ அந்த கஷ்டத்தை தான் நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் எங்க தாய் மாமாவைய. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேக்கிழார் பண்ண அந்த சிவலிங்கத்தை தொட்டு என் தம்பி பூஜை பண்ணிக்கணும் வந்தது. ஒரு குறையும் இல்லாம ஒரு இது இல்லாம எதையும் தவறாது அவ்வளவு சிறப்பா பூஜைங்க நடக்கும். அந்த கோவில் பேரு ஆதிவல்லீஸ்வரர் கோவில். அது எங்க மாமாவே ஒரு பதிவுல சொல்லி போட்டு இருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.